ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு கிளாசிக் 350 ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் காயிலில் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஷோரூம்லேருந்தே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2020 இப்போ ஜூன் 2021 வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ண புல்லட்டு, கிளாசிக்கு, அப்புறம் வந்துட்டு மீட்டியர், இதில் எல்லாத்துலேயுமே இக்னிஷன் காயிலில் பிரச்சனை இருக்குது. அதனால் வந்துட்டு உடனடியே இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே ஷோரூமுக்கு வந்து ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் எங்கள் ஏரியாவெலாம் லாக்டவுன் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஃபோன் பண்ணி அவங்களே வர சொல்லியிருக்காங்க. நான் ஷோரூமுக்கு போய்ட்டு வீடியோ என்னன்னு போடுறேன். Soundstripe. ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம். நிறையா வண்டி நிற்கிது, நான் அப்படியே காமிக்கிறேன். நிறையா கிளாசிக்கு, மீட்டியர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. புல்லட்லாம் அவங்க ரெடி பண்ணும்போது நான் காமிக்கிறேன். நான் வீட்டுக்கு வந்துட்டோம், மாற்றி கொடுத்துட்டாங்க இக்னிஷன் காயில். ஷோரூமில் வீடியோ எடுக்க முடியல, அவங்க வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கால் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்கள் பைக்கில் வந்துட்டு இக்னிஷன் காயில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் உடனடியாக வந்துடுங்க அப்படின்னு. நாங்கள் கிளம்பி போயிட்டோம். எல்லா பைக்லேயும் இந்த டிசம்பர் 2020 இப்போ ஜூன் எண்டு வரைக்கும் இப்போ மேனுஃபேக்சருக்கான பைக்கை வந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதாவது வந்து கிளாசிக் 350, நெக்ஸ்ட் வந்துட்டு மீட்டியர் 350, புல்லட் 350 அந்த ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அதில் போய்ட்டு உங்கள் சேஸ் நம்பர் அடித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாற்றாம விட்டாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும் பைக்கில். அது கொஞ்ச நாள் வந்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது.
அதனால் வந்துட்டு பார்த்து சேஃபாக வந்து மாற்றிடுங்க. எப்படி இருந்தாலுமே ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.